வணக்கம். நம்ம மகாகுருல சபரிமலையை பத்தி விஷயங்களை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஐயப்பரோட ஆறுபடை வீடுகள், அது குறிப்பா சொல்லப்போனா சொரிமுத்தையனார் கோயிலை பத்தின விஷயங்கள், அச்சங்கோவில் பத்தின விஷயங்கள், ஆரியங்காவு, குளத்துப்புழை, இந்த கோவில்ல இருக்கிற சிறப்பம்சங்களை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். இதுல 5வது ஸ்தலமான எருமேலியை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்மிடையே இணைந்திருப்பவர் ராமநாதன் குருசாமி. நான் வணக்கம் சுவாமி சாமி. ஆனா நம்மளுடைய மகாகுருல நீங்க பேசின விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. நம்ம நல்லா பார்த்துட்டு இருக்கோம். இல்ல ஒவ்வொரு கோவிலோட சிறப்பம்சங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல அறுபடை வீடுகள்ல நம்ம பத்தி பேசும்பொழுது ஆல்ரெடி 4 ஸ்தலங்களை பத்தி நம்ம பேசிட்டோம். அந்த ஸ்தலங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்பெஷல் என்ன, பரசுராமரோட விஷயம் என்ன, அப்புறம் பெண்கள் ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கு 5வது இதுல குறிப்பா சொல்ல போனா எருமேலி. எருமேலி சபரிமலைக்கு போகக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் எல்லா கோயிலும் போகக்கூடாது. எல்லா கோயிலும் சபரிமலை மட்டும்தான். ஆமா. இதுல எருமேலினோட நம்ம இது பண்றதே சாஸ்தா. எருமேலி சாஸ்தாவேன்னு சொல்லி தான் நம்ம சபரிமலை சரணங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த எருமேலி சாஸ்தாவை பத்தின விஷயங்கள், அதோட கோவிலோட சிறப்பம்சங்கள், அந்த இடத்தை பத்தின விஷயங்கள் பத்தி சொல்லலாம். நிச்சயம். எருமேலி அப்படிங்கிறது எருமை கொல்லி அப்படின்னு சொல்றதுதான் எருமேலி அப்படிங்கிறது காலப்போக்கில் மறுவிடுச்சு. இந்த எருமேலி கோயில் பந்தள ராஜாவால் ஏற்படுத்தப்பட்ட கோயில். சாஸ்தாவுக்கு கிராத ஸ்வரூபத்தில் பந்தள ராஜா கட்டி ஏற்படுத்தப்பட்ட கோயில் தான் எருமேலி. இப்போ இந்த எருமேலியில சுவாமி என்ன ரூபத்தில் இருக்கார் அப்படின்னா கிராத சாஸ்தா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கார். அதாவது சுவாமிக்கு அவர் சாஸ்தாவுக்கு பல ஸ்வரூபங்கள் உண்டு. பாட்டையுடைய 8 அவதாரங்கள் உண்டு, 8 ஸ்வரூபங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரி அஷ்டசாஸ்தான்னு சொன்னாலும் அந்த அஷ்டசாஸ்தாவை தாண்டி எக்கச்சக்க ஸ்வரூபங்கள் உண்டு சுவாமிக்கு. பல காலங்களில் மகாவிஷ்ணு மாதிரி, ஏன்னா மகாவிஷ்ணுவோட புத்திரன் தான் இல்லையா அவர், அதனால சிவன் விஷ்ணு ரெண்டும் சேர்ந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறனால பல காலங்களில் பல ஸ்வரூபங்கள் அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அதுல தான் விரும்பி ஏற்கக்கூடிய அவதாரம், அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வரூபம் எது அப்படின்னா இந்த கிராதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வரூபம். ஏன்னா பல நிலைகள்ல இந்த கிராதன் அப்படிங்கிற ஸ்வரூபத்தை எடுத்திருக்காரு. இப்போ ஆரியங்காவில் அந்த சௌராஷ்டிர பெரியவரை காப்பாற்றுறதுக்கு சுவாமி கிராதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேட்டைக்கு வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேட்டையாடக்கூடிய அந்த பூதநாதன் ஸ்வரூபம் தான். அதே மாதிரி புராண காலத்துல சாஸ்தா புஷ்கலா தேவியை கல்யாணம் பண்ணும்பொழுதும் கிராதன் அப்படிங்கிற ஸ்வரூபத்துல தான் புஷ்கலா தேவியை ஆட்கொள்றாரு. அதே மாதிரி இங்கேயும் எரிமேலிலையும் சுவாமி இருக்கக்கூடியது பூதநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராத ஸ்வரூபத்துல தான் சுவாமி இருக்காரு. இந்த கிராத ஸ்வரூபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை வதம் பண்றதுக்காக ஒரு கிராதனாக கிளம்பக்கூடிய ஸ்வரூபம் எரிமேலி. அது மட்டும் இல்லாம இந்த எரிமேலி ஸ்தலத்தோட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா அந்த கிராத ஸ்வரூபம் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கக்கூடிய தீமைகள்லாம் அழிக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம். ஓகே, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். என்னைக்குமே தேவதைகள் ஆயுதம் வச்சிருக்கிறதும் உக்ரஸ்வரூபமா இருக்கிறதும் அரக்கர்களை அழிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்க கூடாது, நல்லவங்களை பயமுறுத்துறதுக்கு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. நம்ம மனதில் இருக்கக்கூடிய தீமைகளை அழிக்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா தான் நம்ம சரியா இருக்கும். அதாவது அந்த சுவாமியோட தியான ஸ்லோகமே இதான் சொல்றது. ஆரூட பிரௌட வேக பிரவிஜத பவனம் துங்கதுங்கம் துரங்கம் சேலம் நீலம் வசான கரதல வலசத் கரண்ட கோதண்ட தண்டக ராகத்வேஷாதி நானாவித மிருகப்படலி பீதிகிருத் பூத பிரத்தா. இது ஆதிசங்கரர் சொன்ன ஸ்லோகம், தியான ஸ்லோகம். குர்வன் நாகேட லீலாம் பரிலசத்து கணனே மம காணனே மாமகீனே அப்படின்னு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா ஆதிசங்கரர் சாஸ்தாவுக்கு ராஜசாஸ்தாவை என்ன சொல்றாரு அப்படின்னா ராகத்வேஷாதி நானாவித மிருகப்படலி. அதாவது மனசுல ராகம் துவேஷம் இந்த மாதிரி பல அஷ்டராகங்கள் துவேஷங்கள் இந்த மாதிரி என் மனசை விட ஒரு கொடுமையான வனம் வேற எதுவுமே கிடையாது. அதனால கிராத சாஸ்தாவா இங்க மோசமான பூதங்கள் பீதி இதெல்லாம் தாண்டி என் மனசுலதான் மோசமான அழுக்குகள் தான் இருக்கு. இதை விட பெரிய வனம் வேற எதுவுமே கிடையாது. இதுக்குள்ள நீ உன்னோட வேட்டைய நடத்திக்கோ அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த கிராத சாஸ்தாவோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ஆரூட பிரௌட வேக பிரவிஜித பவனம் அப்படின்னா காற்றை விட, ஆரூடம்னா காற்றை விட வேகமா ஓடக்கூடிய குதிரை, அப்படி ஒரு குதிரை மேல வரக்கூடிய சாஸ்தாவாம். இப்ப எரிமேலியில் இருக்கிற கிராத சாஸ்தா அந்த காற்றை விட வேகமா ஓடக்கூடிய ஒரு குதிரையில வரக்கூடிய அளவுக்கு கிராத சாஸ்தாவா இருக்கிறார். அவர் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ராகத்வேஷாதி நானாவித மிருகப்படலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிருகங்களை விட மோசமான ராகம் துவேஷம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் டம்பம் அசூயை ஆக்ஞா இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ராகத்வேஷங்கள் எல்லாம் வேட்டையாடுறதுக்காக அவர் அங்க கிராத சாஸ்தாவாக அமர்ந்திருக்கிறார் எரிமேலியில. பிளஸ் அது மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காக கிளம்பிய ஸ்வரூபம் அப்படிங்கிறதுக்காக இந்த புலிமேல் அமர்ந்த கோலத்துல கிராத சாஸ்தாவாக எரிமேலியில இருக்கிறார். பேட்டை சாஸ்தா அப்படிங்கிறது இந்த வனத்துக்குள்ள சுவாமி புகுந்து போகக்கூடிய ஒரு ஸ்வரூபம். பேட்டை சாஸ்தா அந்த வாபரனோட அமைப்பு தான் பேட்டை சாஸ்தாங்கிற அமைப்பு. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். இந்த வனத்துக்குள்ள போகக்கூடிய ஸ்வரூபம் அப்படிங்கிறதுக்காக பேட்டை சாஸ்தாவா இருக்கிறாரு. இந்த எரிமலையில இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா புத்தன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கு எரிமலையில. சில பேருக்கு அது போகும்பொழுது தெரியும். இந்த புத்தன் வீட்டு அப்படிங்கிறது அந்த ஒரு பழமையான எரிமலையில் இருக்கக்கூடியவரோட வீடு. அங்க சுவாமி இந்த வதத்தின் பொழுது பயன்படுத்திய வாள் இன்னும் இருக்கு. மகிழ்ச்சி வதத்தின் பொழுது பயன்படுத்திய வாள் அந்த புத்தன் வீட்டுல
இன்னும் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. அந்த வாளை இன்னைக்கும் போனா தரிசனம் பண்ண முடியும். எரிமலையில புத்தன் வீடுன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. அங்க போனா அந்த வாளை வந்து இன்னைக்கும் நம்ம தரிசனம் பண்ணலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஸ்தலம் எரிமலை. இந்த எருமேலி சாஸ்தாவில் நம்ம பார்க்குறோம் பக்கத்திலேயே வந்து வாபர் கோயில். ஆனா வாபரன் நம்ம ஆமா. வந்து இப்ப இங்க இருக்கிறது அப்படி வந்து இருந்தது. இப்போ ஆமா. திரிஞ்சு இப்ப மதமே திரிஞ்சு மாறி இருக்கிறது கண்டிப்பா. வாபரா மாறி இருக்கிற ஆமா. விஷயங்கள். நம்ம இணக்கமா போய் வாபர் சுவாமிகளை வணங்குறோம். வாபர் சுவாமிகளை வணங்கிட்டு நம்ம கீழே இறங்கி பார்க்கும்போது திருப்பியும் பக்கத்துல ஒரு மண்டபத்துல வந்து ம். நீங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒரு மரம் இருக்கும், வால் இருக்கும். அங்கேயும் ஒரு சாஸ்தா ஒரு கோயில் இருக்கும். எருமேலியிலேயும் ஒரு நம்ம சாஸ்தா கோயில் நம்ம தனியா பார்க்குறோம். ஆமா. அங்கேயும் ஒரு சாஸ்தா கோயில் வந்து தனியாவே இருக்க ஆமா. இந்த வாபரை வணங்கிட்டு இந்த விஷயங்களை தொடர்றது நம்ம யாத்திரை போகும்போது ஆரம்பிக்க வேண்டிய விஷயமா? அல்லது வந்து நம்ம அங்க பேட்ட துள்ளல் பண்ண உடனே இந்த வாபரை வணங்கணுமா? அதாவது முதல்ல வாவர வணங்குறதே வந்து வழக்கத்துல கிடையாது. வழக்கத்துல கிடையாது. ஆமா. வாவர வணங்கவே கூடாது. நீங்க வந்து வாபுரன் அப்படிங்கிறவர் தான் எரிமேலியில இருந்தவர். இது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கே ஒரு முறையான இது இல்ல. முதல்ல நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேட்ட சாஸ்தா கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டை சாஸ்தாவை வணங்கி விட்டு, இந்த பேட்டை சாஸ்தா தான் கானகத்துக்கு போறதுக்கு வழிகாட்ட இருக்கக்கூடியவர். வாபுரனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர். அந்த பேட்டை சாஸ்தாவை வணங்கி விட்டு, அங்கேருந்து பேட்டை துள்ளி கொண்டு வந்து இந்த பேட்டை துள்ளல் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரொம்ப விசேஷமான ஒரு ஆமா. வைபவம். எரிமேலிக்கே உரிய ஒரு வைபவம் வைபவம். பேட்டை துள்ளல். இந்த பேட்டை துள்ளல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு நம்ம கானகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வார்ம் அப் அப்படிங்கிற மாரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிருப்போம். ஒரு ஆமா. ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்போம். அங்க போயிட்டு அந்த பேட்டை துள்ளல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு எனர்ஜிய ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆக்கி ஒரு எனர்ஜி குடுத்துரும். அது ஒரு விதம். 2வது விதம் நமக்குள்ள இருக்கக்கூடிய தீயவைகள் எல்லாமே போணும். அதுதான் அங்க ஒரு கிராத சாஸ்தாவா தான் உட்கார்ந்திருக்காரு. நம்மளோட தீமைகள் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் உட்கார்ந்திருக்காரு. அதெல்லாம் வேட்டையாடி எடுக்கக்கூடிய எடுப்பதற்கான ஒரு முறை தான் இந்த பேட்டை துள்ளல். இந்த பேட்டை துள்ளல்ல ஏழை, பணக்காரன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி இதெல்லாம் இல்லாம எல்லாருமே சேர்ந்து படித்தவன், படிக்காதவன் எல்லாம் சேர்ந்து ஒரு கானகவாசியை போல, ஒரு வேடனை போல வேடமணிந்து பேட்டை துள்ளி, தன்னுடைய அகங்காரம், மும்மலங்கள் இது எல்லாத்தையும் ஒழித்து, அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணி சுத்தமான ஆத்மாவாக போய் அங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு, குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க கிராத சாஸ்தா சந்நிதிக்குள்ள போகணும். ஏன் அப்படின்னா, இந்த பேட்டையை துள்ளும் பொழுது வேடன் சுரூபத்துல இருக்கிறனால, அதுக்கப்புறம் உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு, ஒரு சுத்தமான ஆன்மாவாக போய் கிராத சாஸ்தாவை தரிசனம் பண்ணி, அவரோட அனுகிரகத்தோட அந்த வனத்துக்குள்ள நம்ம போகணும். ஓகே. மீண்டும் பேட்டை சாஸ்தாவை வணங்கி வாபுரனுடைய அனுமதியை பெற்று வாபுரம் வெற்றி. அந்த வனத்துக்குள்ள நம்ம போகணும். நம்ம போணும். ஆமா. ஆனா இப்போ பொதுவா வந்து நம்ம இப்ப பார்க்குறோம். நம்ம மாலை போட்டிருந்தா வந்து கிட்டத பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது நம்ம இறப்பு ஆமா, ஆமா, பார்க்கக்கூடாதுங்கிற ஆமா. விஷயத்த ஆமா, பார்க்கும்போது, வாபர் சுவாமிகள வணங்கணுங்கிற கான்செப்ட்ல வந்து அது வந்து மசூதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆமா. அப்பனாலே நம்ம பார்ப்போம். அது வந்து என்ன மாரியான வழிபாடுங்கிறது நமக்கு தெரியும். ஆமா, ஆமா. அப்ப அந்த வழிபாட பண்றது நம்ம வந்து ஒரு தவறா பார்க்கக்கூடிய விஷயமா? அல்லது அந்த வழிபாட தவிர்க்க வேண்டிய விஷயமா? கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய விஷயம் தான். அத இது வந்து வந்து நீங்க சொன்ன மாரி நம்ம மாலை போட்டு அந்த மாரி ஒரு சமாதிக்கு போகக்கூடிய வழக்கம் நமக்கு வந்து கிடையாது. அதனால கண்டிப்பா இது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நீங்க அவங்க கையால விபூதி வாங்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இது கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆமா. கண்டிப்பா. இது இப்போ எருமேலிய பொறுத்தவரைக்கும், இப்போ மத்த ஸ்தலங்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். 4மே வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு மக்கள் பார்க்குற விஷயமா இருக்கும். அங்கங்க பூஜைகள் வந்து பெரிய பெரிய பூஜைகள் நீங்க சொல்லியிருந்தீங்க. பந்தளத்துல சொல்றது, நம்மளுடைய அச்சங்கோயில் ஆகட்டும், ஆரியங்காவுல இந்த மாரி பார்த்தீங்கன்னா, சில சில சிறப்பு பூஜைகள் இருந்தது. இந்த எரிமேலியில சிறப்பு பூஜைகள்னா என்ன? பேட்டை துள்ளல் தான் சிறப்பு பூஜை எரிமலையில. மத்த காலகட்டங்கள்ல இது கிடையாது. மத்த காலகட்டத்துல கோயில் வந்து எப்பொழுதுமே திறந்திருக்கும். சுவாமிக்கு நித்தியம் பூஜை உண்டு. எரிமேலியில வந்து எரிமேலியிலயும் பிரம்மோற்சவம் உண்டு. கொடிமரம் உண்டு. எரிமேலியிலயும் பிரம்மோற்சவம் உண்டு. சபரிமலை தந்திரி தான் எரிமேலிக்கும் தந்திரி. திருவாங்கூர் தேவசம் போர்டு தான் எரிமேலியிலையும் பிரம்மோற்சவம் செய்யக்கூடிய வழக்கம் உண்டு. இருந்தாலும் சுவாமிக்கு எப்பொழுதுமே அங்க விசேஷமா இருக்கக்கூடிய வைபவம் அப்படிங்கிறது பேட்டத்துள்ளல். இந்த பேட்டத்துள்ளலையும் விசேஷம் என்ன அப்படின்னா, ஆலங்காடு, அம்பலப்புழா, ஆலங்காடு யோகம், அம்பலப்புழா யோகம் இவங்களோட பேட்டை துள்ளல் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் பார்க்க. ஜனவரி 11ஆம் தேதி நடக்கும். காலையில ஒரு பேட்டை துள்ளல், சாயந்தரம் ஒரு பேட்டை துள்ளல். ஜனவரி 11ஆம் தேதி நடக்கும். இன்னும் சொல்ல போனா ஆதி காலத்துல இதுதான் கடைசி பேட்டை துள்ளலே. இதுக்கப்புறம் யாரும் பேட்டை துள்ள மாட்டாங்க எரிமேலியில. ஓகே. அதாவது ஆலங்காடு, அம்பலப்புழா யோகம் தான் ஜனவரி 11ஆம் தேதி அன்னைக்கு சுவாமிக்கு பேட்டை துள்ளி அவங்க பெரிய பாதைக்குள்ள போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் யாரும் பெரிய பாதைக்குள்ள போக மாட்டாங்க. அதுதான் கடைசி பேட்டை துள்ளல். இவங்களோட பேட்டை துள்ளல் வந்து ரொம்ப விமர்சையா நடக்கும். இவங்களோட வாழ் இவங்களுக்குன்னு ஒரு கொடி இது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பேட்டை சாஸ்தா கோயில்ல வச்சு பூஜை பண்ணி அதை வந்து நேரா இங்க கொண்டு வந்து தர்மசாஸ்தா வரைக்கும் பேட்டை துள்ளிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வாவர் பள்ளிவாசல் போற வழக்கம் கிடையாது. ஆதி காலத்துல இருந்து பேட்டை துள்ளுவாங்க. இது நடுவுல ஏற்படுத்தப்பட்டதுதான். இப்போ நம்ம மத்த கோவில்கள் ஆகட்டும், நம்ம வந்து எப்பனாலும் போய் தரிசனம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஆரேங்காவுல எனக்கு குலதெய்வம், நான் எப்பனாலும் போய் தரிசனம் பண்றது. இப்போ எருமேலிங்கிறது நம்ம சபரிமலை யாத்திரையை ஒட்டி நம்ம போற ஒரு விஷயம் தான். அப்போ இந்த எருமேலி கோவில்ல நம்ம கண்டிப்பான முறையில் இந்த விஷயத்தை நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நம்ம யாத்திரையும் தொடங்குற ஒரு இடம். அப்ப அப்படி பார்க்கும்போது அது வந்து மிகப்பெரிய லெவல்ல பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி எருமேலி கோயில நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயங்கள். முக்கியமா எரிமேலி போயிட்டு யாரும் பேட்டை துள்ளாம இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் இருந்துக்கிறேன், சமையல் வேலையை பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு.
ஏன்னா அந்த பேட்டை துள்ளல் அப்படிங்கிறதே வந்துட்டு உங்களோட அகந்தையெல்லாம் ஒழிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்காக பேட்டை துள்ளல் அப்படிங்கிறதுக்காக போய் அங்கே போய் டான்ஸ் தான் ஆடணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு மெய்மறந்த நிலை. அங்க சொல்ற ஸ்லோகமே என்ன அப்படின்னா, சுவாமி திந்தகத்துவம் ஐயப்ப திந்தகத்துவம்னு சொல்றாங்க. சுவாமி திந்தகத்துவம் ஐயப்ப திந்தகத்துவம் கிடையாது. சுவாமி எண்ணகத்தும் ஐயப்பன் நின்னகத்தும் அப்படின்னு அர்த்தம் மலையாளத்துல. அதாவது எனக்குள்ள இருக்கிறதும் ஐயப்பன் தான், உனக்குள்ள இருக்கிறதும் ஐயப்பன் தான், நானும் ஐயப்பன் தான், நீயும் ஐயப்பன் தான் அப்படிங்கிறதான். அப்ப அந்த மந்திரத்தை சொல்லி தன் மனநிலையை விட்டு அந்த இடத்துல ஒரு பேரானந்த நிலையை அடையணும். இப்போ நிறைய இடங்கள்ல இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற நேரங்களை பார்க்குறோம். குளிக்க கூட ஃபெசிலிட்டிஸ் இல்லாத நேரங்களையும் பார்க்குறோம். பொடி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பார்க்குறோம். அப்போ இந்த பேட்டத்தொழில்ங்கிற இடத்துல நம்ம கூட்டமாக போகும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும்போது திருப்பி குளிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் நிறைய அமையுது. ஆமா ஆமா. ஒருவேளை நான் பேட்டத்தொழில அப்படிங்கிறது எரிமேலி நம்ம வந்து சாஸ்தாவை வணங்கிட்டு தான் நம்ம யாத்திரையை தொடங்குறோம். இல்ல நம்ம எரிமேலி சாஸ்தாவை வணங்கும் போது லைட்டா அந்த இடத்துல போய் நின்னாலே அதுக்குண்டான ஐதீகம் நமக்கு செல்லுமா? கண்டிப்பா கண்டிப்பா செல்லும். அதான் நீங்க பேட்டை துள்ளணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி கலர் பொடியெல்லாம் தூக்கிட்டு தான் துள்ளணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த பேட்டை சாஸ்தா கோயில்ல இருந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இது வரைக்கும் நடந்து வரணும். அவ்வளவுதான். வந்து ஸ்நானம் பண்ணிட்டு கிராத சாஸ்தாவை தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அந்த பெரிய பாதைக்குள்ள போகணும். இன்னும் நான் என்ன சொல்ல அப்படின்னா, நீங்க சின்ன பாதையில இப்ப நிறைய பேர் சின்ன பாதையில போறாங்க. இப்ப அப்படி போனாலும் எரிமேலி போயிட்டு போங்க அப்படின்னு சொல்றோம். அப்பதான் அந்த பலன் கிடைக்கும். உங்களுக்கு அந்த யாத்திரைக்கான பலன் வந்து நீங்க எரிமேலி போய் போனாதான் கிடைக்கும். நேரடியா நீங்க நேரா போனீங்க அப்படின்னா அது வந்து அது அந்த இது வந்து இந்த மண்டல மகர பூஜைக்கு மட்டும் தானா? எப்ப போனாலும் சபரிமலை போனாலே நீங்க எரிமேலி போயிட்டு போகும் பொழுதுதான் அந்த முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எரிமேலியில போய் இவரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா போகலாம். நீங்க சின்ன பாதையிலே போனாலும் அதுக்கப்புறம் நீங்க வேன்ல போய்க்கலாம். எரிமேலியில போய் இவரை சேவிச்சுட்டு போகும்பொழுது அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு முழுமை. ஏன்னா அதுதான் யாத்திரை ஆரம்பிக்க வேண்டிய இடம். இப்போ நம்ம பரிக்கிரமான்னு சொல்றோம். இந்த ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் எங்க ஆரம்பிக்கணுமோ அங்கதான் ஆரம்பிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த யாத்திரை ஆரம்பிக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது எரிமேலி தான். அங்க போய் அந்த கிராதசாத்தா வணங்கி விட்டு செல்லும் பொழுது அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இங்க பரசுராமர் வைத்த இதுதான் இது விக்கிரகம் தான் இருக்கா, அல்ல விக்கிரகம் மாற்றம் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இங்க நமக்கு எதுவுமே இது பண்ணல. மாதிரி எதுவும் இல்லை. எதுவுமே பண்ணல. இங்க வந்து எல்லாரும் பந்தலராஜா ஏற்படுத்தின கோயில் தான். பந்தலராஜா ஏற்படுத்தின கோயில். ஓகே. இப்போ உள்ள காலகட்டங்களில் நம்ம பார்த்த காலகட்டங்களில் உருவாக்கினதா அதுவும் சாஸ்திரம் அந்த காலத்துல தான். அந்த காலத்துல அந்த காலத்துல வந்திருக்கிற கோயில். இந்த கோயில்களும் பெண்கள் அலௌடு இல்லைங்கிற இல்ல அலௌடு தான். பெண்கள் அலௌடு. உள்ள போய் பார்க்கலாம். ஓகே. பொதுவா வந்து ஒரு கேள்வி உண்டு. இந்த இப்ப நம்ம சபரிமலையில அதை பண்றது இல்லை. ஆனா மற்ற இடங்கள் நம்ம பார்க்குறோம். பின்னாடி சுவாமியை பார்த்துட்டு பின்னாடியே நான் நடந்து வந்து இறங்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது எதனால இது பண்றது நியாயம் தானா? அது எப்படிப்பட்ட விஷயம்? அதாவது சுவாமி வந்து நம்ம பின்பகுதியை காமிக்க கூடாதுன்னு ஒரு பழக்கம் தான், வேற ஒண்ணும் இல்ல. சுவாமியை நேரா பார்த்துட்டு அந்த சுவாமியை பார்த்து அதிர்வலையோடய அப்படியே நேரா வரணும். நம்மளோட பின்பக்கம் அந்த பிருஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பின்பகுதியை வந்து சுவாமிக்கு காமிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மரியாதை நிமித்தமாக கேரள கோயில்களோட அமைப்பே வந்து அப்படிதான் இருக்கும். அவங்களோட கோயில் கட்டுமான விதமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துட்டு அந்த பின்வழியா வரக்கூடிய நிறைய கோயில்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த 5 கோயில்கள், சபரிமலை இல்லாமல் இந்த 5 கோயில்கள், இந்த 5 கோயில்களுமே வந்து நம்ம பார்க்கறது என்னன்னா, சுற்றுப்பிரகாரம் வந்து முழுமையா நம்மளால சுற்றுப்பிரகாரம் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஊர்ல உள்ள இருக்கிற எல்லா கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் இந்த சுவாமியை பார்த்துட்டு திருப்பி சுற்றுப்பிரகாரம் பண்ணிட்டு வருவோம். பண்ணிட்டு நம்ம எந்த வழியா நம்ம சுவாமியை பார்த்து வணங்கினோமோ அந்த வழியை நம்ம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இங்க மாதிரி நம்ம பார்த்துருக்கோம், எல்லா இடத்துலையும் சுற்றுப்பிரகாரம் பாதியில நின்றுட்டு அந்த ஒரு வாசல் வச்சிருப்பாங்க, பின்வாசல். அந்த பின்வாசல் வழியா வரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. சொல்ல போனா இந்த கோயிலும் ஐயப்பர் சுவாமி கோயில் மட்டும் இல்லாம பல கோயில்கள் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி வைக்கம் ஆகட்டும் எல்லா கோயிலும் இருக்கு. அது எதற்கான அப்படி பண்ணிருக்காங்க? அதுதான் அவங்களோட கோயில் அமைப்பே வந்து இப்ப அவங்களுக்கு வந்து தந்திர சமுச்சயம்னு சொல்லிட்டு கோயில் அமைப்பெல்லாம் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி. இப்ப நமக்கு எப்படி ஆகமங்கள் இருக்கோ, சிவாகமங்கள் 64 ஆகமங்கள் இருக்கு, அதுக்கு உட்பட்டு தான் எல்லா கோயிலும் கட்டணும். இன்ஃபேக்ட் நம்மளே இப்போ அங்கே அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது. இப்போ அவங்க இஷ்டத்துக்கு கோயில் கட்டிக்கிறாங்க. ஆமாம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆகமம் அப்படின்னு அதுவே ஒரு தனி சப்ஜெக்ட். ஆகமத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா கோயிலுக்குள்ளே வந்துட்டு இந்த காஞ்சி பெரியவரே சொல்லுவார், கோயிலுக்குள்ளே பழமையான கோயிலுக்குள்ளே காஞ்சி பெரியவர் சிலையெல்லாம் வரக்கூடாது, பெரியவா சிலையெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா ஆகமங்கள் அப்படி தான் சொல்கிறது. தேவதைகளோட சிலை தான் கோயிலுக்குள்ளே மற்ற இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது நிறையா. அப்படி ஆகமங்கள் சொல்கிற மாதிரி அங்கே தந்திர சமுச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த விதிகளின்படி தான் உங்கள் கோயில் ஏற்படுறாங்க. அந்த விதிகளின்படி நீங்கள் போகிற வழியிலே வந்துட்டு திரும்ப வரக்கூடாது. நம்ம பின்பகுதியை சுவாமிக்கு காமிக்காம பார்த்துட்டு பின் வழியாக தான் வரணும் அப்படிங்கிறது அவங்களோட விதி. இன்னொன்று அவங்க விதியில் வந்து சுற்றி பலிகள் இருக்கும், கோயிலை சுற்றி பலிகள் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த பலி தூவும் பொழுது தான் சுவாமி பிரதட்சணமாக வருவார். அந்த சுவாமி பிரதட்சணமாக வர வழியாக இருக்கிறதுனால நம்மளும் அதே வழியில் பிரதட்சணம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய ஒரு நியமம் வந்து பண்ணியிருக்கிறேன். ஆமாம் ஆமாம் கண்டிப்பான. நீங்கள் இந்த மாதிரி 5 ஸ்தலங்களை பற்றின ஒரு பெரிய நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த எரிமேலியில் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம ஒளிஞ்சிருக்குங்கிற விஷயத்தையும் பேசினோம். ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொண்டு வந்திருக்கு, அதையும் நீங்கள் இன்றைக்கி விளக்கமாக சொல்லியிருந்தீங்க. நம்ம மகா குருவோட நேயர்களுக்கு மிக்க நன்றிண்ணா. சுவாமி சரணம்.